Welcome to Kalvi Nam Kayil Ennum Elutthum 1 to 3rd English THB Module 1 warm up la repeat the song I like to come to school practiced and day 1 கொடுத்திருக்காங்க. So day 1 la practice பண்ண அந்த song தான் இங்கேயும் warm up. Then activity 5A large group activity listen and write. இது வந்து first second third மூணு கிளாஸ்க்குமே இருக்கு. So first standardக்கு letters இருக்கும், second standardக்கு குட்டி குட்டி words இருக்கும், thirdக்கு வந்து கொஞ்சம் பெரிய வேர்ட்ஸ், அதாவது ஸ்டார்டிங் ஒரு வேர்டோட எண்டிங் லெட்டர் நெக்ஸ்ட் வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டராக இருக்கும், அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஆக்டிவிட்டிக்குள்ளே போயிடலாம். திஸ் இஸ் அட் டிக்டேஷன் டைம். இது வந்து ஒரு டிக்டேஷன் டைம். ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஓப்பன் த கரெக்ட் பேஜ் இன் தயர் ஒர்க் புக். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த ஒர்க் புக் பேஜ் நம்பர் கரெக்டாக லிசன் அண்ட் ரைட் இருக்கிற பேஜ் நம்பர் எடுக்க சொல்லணும். டெல் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் தட் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் ஒன் வேர்ட் வில் பி த first letter of the next word. So third standard student நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்க எழுத போற வார்த்தைகள் ஒரு முதல் வார்த்தையோட எண்டிங் லெட்டர் தான் அடுத்த வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கும், அந்த வார்த்தையோட எண்டிங் லெட்டர் அடுத்த வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கும் அப்படின்றத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். give an example if needed. ஸோ அவங்களுக்கு அது புரியலைன்னா நம்ம வந்து எழுதி காட்டணும். ஒரு வார்த்தையை எழுதி அதில் கடைசி எழுத்து என்னவோ அந்த எழுத்துல அடுத்த ஒரு வார்த்தையை எழுதி இப்படி தான் இருக்குன்றத நம்ம வந்து சொல்லணும். There is one already shown in their workbook. அவங்களோட ஒர்க் புக்கில் ஆல்ரெடி வந்து அது இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Now dictate the words clearly and slowly. ஸோ இப்போ நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் டிக்டேட் பண்ணணும், கிளியராகவும் ப்ரொனன்சியேஷன் இருக்கணும், அட் த சேம் டைம் ஸ்லோவாகவும் நம்ம சொல்லணும். Guide them as they write each word. ஸோ அவங்க ஒவ்வொரு வார்த்தையை எழுதுறதுக்கு நம்ம கைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கிளாஸ் 1க்கு ஒர்க் புக் பேஜ் நம்பர் 2ல் வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் அவங்களை எழுத சொல்லணும். ஸோ சம் லெட்டர்ஸ் ஆர் இன் கேப்ஸ் அண்ட் சம் லெட்டர்ஸ் ஆர் இன் ஸ்மால். ஸோ கேப்ஸ் ஸ்மால் வேரியேஷனும் இருக்குது. தென் கிளாஸ் 2ல் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி அவங்களை எழுத வைக்கணும். தென் கிளாஸ் 3 ஒர்க் புக் பேஜ் நம்பரில் இந்த வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி வேர்ட்ஸ் சம் வேர்ட்ஸ் ஆர் தர், சம் வேர்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங். அந்த மிஸ் ஆன வேர்டை கண்டுபிடிச்சி அவங்க எழுதணும். ஸோ இந்த வேர்டை நம்ம டிக்டேட் பண்ணால் அவங்க எழுதுவாங்க. Then 5B song time row your boat page number class 1ல வந்து டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 81ல இருக்கு. ஸோ இந்த 5B ஆக்டிவிட்டி எக்ஸாக்ட்லி ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அரும்பு லெவலுக்கு மட்டும்தான் இந்த ஆக்டிவிட்டி. மொட்டும் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க லிசன் அண்ட் ரைட் செஞ்சுட்டு அவங்களோட ஒர்க் புக் ஆக்டிவிட்டிஸை அவங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே அந்த ஆக்டிவிட்டியை பார்த்துடலாம். ரைட் ஆர் டிஸ்பிளே த சாங் ஆன் த போர்ட் ஆர் வேர்ட் வால். ஸோ அந்த பாட்டை வந்து நம்ம போர்டில் எழுதியோ இல்லை வேர்ட் வால் பண்ணியோ இல்லை நம்ம சார்ட்டில் கூட எழுதியோ டிஸ்பிளே பண்ணணும். சிங் இட் ஸ்லோலி வித் ஆக்சன்ஸ் அண்ட் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ அந்த இதை வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்ம ஆக்ஷனோட பாடணும், ஸ்டூடெண்ட்ஸை வந்து கவனமாக கவனிக்க சொல்லணும். பாஸ் அண்ட் ஆஸ்க் ஹாவ் யூ லிசன் கேர்ஃபுல்லி. நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது இடையில நிறுத்திட்டு கவனிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். Sing the first line again, putting focus on the word boat. So first line திரும்ப பாடிட்டு அந்த வேர்டு போட்டுங்கிற வேர்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்க் டிட் யூ ஹியர் த வேர்ட் போட் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் ரோ யுவர் போட் வரும், அந்த லைனை பாடிட்டு அந்த போட்டுங்கிற வேர்டை வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். Do the same for the next parts. ஃபோக்கஸிங் ஆன் த வேர்ட்ஸ் பைக் அண்ட் பிளைன். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்ததில் அவங்க கிட்ட வந்து அந்த வெஹிக்கிள்ஸோட நேம்ஸ் வரும்போது மட்டும் டு யூ ஹியர் த வேர்ட் பைக், டு யூ ஹியர் த வேர்ட் பிளைன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கணும். பாயிண்ட் டு த வேர்ட்ஸ் பைக் அண்ட் பிளைன் ஆன் த போர்டு. ஸோ நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க அந்த சாங்ஸில் அந்த வேர்டை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்க் கேன் யூ கெஸ் வாட் த சாங் இஸ் அபவுட். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன கேட்கணும்னா, இந்த பாட்டு எதை பற்றி வருதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு கேட்கணும். லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் கெஸ் த தீம் பை கனெக்டிங் த நேம்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ். ஸோ அவங்க அந்த வெஹிக்கிள்ஸோட நேம்ஸ் எல்லாம் வச்சு கெஸ் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். நவ் சிங் த சாங் அ செகண்ட் டைம் அண்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டு காப்பி யுவர் ஆக்ஷன்ஸ். ஸோ செகண்ட் டைம் வந்து நம்ம பாடும்போது நம்மளோட ஆக்ஷன்ஸை வந்து அவங்கள சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது கவனிக்க சொல்லணும், செகண்ட் டைம் நம்ம பாடும்போது ஆக்ஷன்ஸ் மட்டும் அவங்கள செய்ய சொல்லணும். Then encourage them to sing and do the accents with you. Third time நம்ம பாடும்போது அவங்க வந்து
ஆக்ஷனோட சேர்த்து நம்ம சொல்ல திரும்ப சொல்லவும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். டு மேக் இட் ஃபன் சேஞ்ச் த ஸ்பீட், சிங் இட் ஃபாஸ்டர் ஆர் ஸ்லோவர். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இந்த சாங் மாற்றுறதுக்கு நம்ம ஸ்பீடை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபாஸ்டாக ஸ்லோவாக அப்படி மாற்றி பாடக்குள்ள கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். திஸ் வில் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஆக்ஷன் வேர்ட்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் நேம்ஸ் த்ரோ மொமெண்ட் அண்ட் ஃபன். ஸோ அவங்க வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸையும் வெஹிக்கிள்ஸோட நேம்ஸையும் ஈஸியாகவும் ஃபன்னாகவும் கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே அந்த சாங் இருக்குது. row your boat gently down the stream, merrily 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 life is but a dream. row your boat gently down the stream, merrily 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 life is but a dream. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக நம்ம பாடி காட்டிக்கலாம். Ride your bike slowly down the street, safely pedal with your feet. Ride your bike slowly down the street, safely pedal with your feet. Fly your plane straight into the sky, merrily zooming up so high. Fly your plane straight into the sky, merrily zooming up so high. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக நம்ம பாடக்குள்ள கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும், கொஞ்சம் புரிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவங்களுக்கு. ஆனால் பழகிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே எல்ஓ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்ஓவை பார்க்கணும். ஸோ அவங்க சாங்ஸை வந்து கவனித்து திரும்ப சொல்லுவாங்க. அரும்பு லெவலில் லெட்டர்ஸை வந்து கவனித்து எழுதுவாங்க. மொட்டு லெவல் வந்து லிசன் அண்ட் ரைட் மட்டும்தான். ஸோ மலர் லெவலும் லிசன் அண்ட் ரைட், பட் அதில் வந்து அவங்க குட்டி பேசேஜ் வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டே 5 அதோட ஒர்க் ஷீட் இருக்குது. அதுக்கடுத்து டே 6 we will see in this video. Thank you.